தமிழகத்தில் உள்ள 20 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரத்னவேலிடம் கேட்போம். ரத்னவேல், வணக்கம். இந்த ஆண்டு மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக மொத்தம் எத்தனை இடங்கள் இருக்கின்றன? அதாவது இந்த ஆண்டு மருத்துவ நுழைவுத் தேர்வு இல்லை என்று மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே இந்த ஆண்டு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை இருக்கும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதன்படி நேற்று ஆன்லைன் மூலம் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் விநியோகம் தொடங்கியது. நேரடியாக மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்களை பெறுவதற்கான பணிகள் இன்று தொடங்கியது. இன்று தமிழகம் முழுவதும் உள்ள 20 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் சென்னையில் உள்ள அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளிலும் இந்த விநியோகம் நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறோம். இங்கு சென்னை பொறுத்தவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி, சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிகளிலும் சென்னையில் உள்ள அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளிலும் இந்த விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஜூன் 6ஆம் தேதி வரை இந்த விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்றும் ஜூன் 7ஆம் தேதி இந்த விண்ணப்பங்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஜூன் 17ஆம் தேதி மாணவர் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் ஜூன் 20ஆம் தேதி முதல் கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என்றும் மருத்துவக் கல்வி இயக்குநர் விமலா தெரிவித்துள்ளார். இதேபோன்று 2ஆம் கட்ட மருத்துவ கலந்தாய்வு ஜூலை 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்னவேல், இப்ப இதோடைய லிஸ்ட் ஃபுல்லா சொல்லிருந்தீங்க. தரவரிசை பட்டியல் என்று வெளியிடப்படுகிறது, கலந்தாய்வு என்னன்னைக்குன்னு. இந்த வருடம் நுழைவுத் தேர்வு நடத்தப்படாமல் ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? தமிழகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 20 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. இங்கு 2253 இடங்களும் தனியார் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 470 இடங்களும் இருக்கிறது. நடப்பாண்டு பொது நுழைவுத் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை மருத்துவக் கல்லூரி நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. இதன் காரணமாக மாணவர் குழப்பமான சூழ்நிலை நிலவியது. இதன் அடிப்படையில் மத்திய அரசு அவசரத்துடன் கொண்டு வந்து அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதன் காரணமாக தற்போது இந்த ஆண்டு மருத்துவ நுழைவுத் தேர்வு இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களிடையே பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நம்மிடையே இந்த மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பத்தை வாங்கியுள்ள மாணவி ஒருத்தர் இருக்கிற, அவரும் கேட்கலாம். இந்த ஆண்டு ஏற்கனவே மருத்துவ நுழைவுத் தேர்வு இருக்குன்னு சொன்னாங்க. இது உங்களுக்கு எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்திருந்துச்சு? தற்போது நுழைவுத் தேர்வு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நீட் இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் பீங் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் எங்களால் சிபிஎஸ்சி அவ்வளோ சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல இவ்வளோ சீக்கிரம் எங்களால் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப கஷ்டம் தான். ஸோ என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. என்ன எப்படி எம்பிபிஎஸ், சின்ன வயசுலேருந்து எம்பிபிஎஸ் தான் எங்களோட ஆம்பிஷன் அப்படின்னு இருந்தோம். இது திடீர்னு நீட் இருந்துதான், நீட் மூலமா தான் எம்பிபிஎஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கன்ஃபியூஸ்டா தான் இருந்துச்சு. என்ன பண்ண போறேனே தெரியாம இருந்துச்சு. இப்போ நீட் இல்ல, கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ கிடைக்கும்னு நம்புறேன். எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ உங்களுடைய தங்கையோ தம்பியோ இருக்கிறாங்க, அவங்க கூட அடுத்த ஆண்டு மருத்துவத்திற்கு சேர ஆசைப்படலாம். இது மருத்துவ நுழைவுத் மொத்தமா ரத்து பண்ண நினைக்கிறீங்களா? ஆமா, கேன்சல் பண்ணாதானே அது ஸ்டேட் போர்ட். இல்லைன்னா கேன்சல் பண்ணணும், இல்லைன்னா எல்லா எஜுகேஷன் எல்லாமே சிபிஎஸ்சி மாதிரி பேட்டர்ன் மாதிரி எல்லாமே கொண்டு வரணும். ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி அப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும்போது ஒரு பேட்டர்ன் மட்டும் வச்சு எக்ஸாம் வைக்கிறதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஏன்னா நிறைய இப்போ ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ பர்மனெண்டா நீட் இல்லாமல் இருக்கிறது பெட்டர். வேணுன்றவங்க எழுதிக்கலாம், அந்த மாதிரி வேணா கொண்டு வரலாம். சார், நீங்க எந்த சிலபஸ்ல படிச்சீங்க? இந்த நீட் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, முதல்ல இருக்குன்னு சொன்னாங்க. எந்த மாதிரி மன உளைச்சல் ஆனாயினீங்க? இப்போ எப்படி நினைக்கிறீங்க? இப்போ நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறோம். அதுவும் இல்லாம ஷார்ட் டைம் 2 monthsல தான் நம்ம ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்டையரா சிலபஸே ஆக்சுவலி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 monthsல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல இந்த சிபிஎஸ்சி எக்ஸாமை டேக்கிள் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமானது. அதுவும் இல்லாம நம்ம ஸ்டேட் மாதிரியே நிறைய ஸ்டேட்ஸ் எல்லாம் அதே மாதிரி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த வருஷம் ஸ்டே கொடுத்துருக்கிறது நல்லதுன்னு பார்க்கணும். இப்போ வரும் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர்களோ சகோதரிகளோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கு நுழைவுத் தேர்வு எளிதாக தான் போகணும்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பெரும்பாலான பெற்றோர்களும் இதுல மன உளைச்சல் ஆளாயிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நுழைவுத் தேர்வு வரதுன்றது எவ்வளோ சாத்தியம்ன்றது சொல்ல முடியாது. பட் ஆனா வந்ததுன்னா
நிறைய பேர் வர்றது வந்து கொஞ்சம் அடிப்படும். அதுவும் ரிமோட் ஏரியாவில் இருக்கவங்கலாம் வந்து நிறைய கோச்சிங் சென்டர் ஃபெசிலிட்டி இருக்காது, அப்புறம் அவங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது, நிறைய ப்ராப்ளம் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நேஷனலைஸ்டு ஒரே ஸ்டாண்டர்டைஸ்டு சிலபஸா ஒரே மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் காம்படிட்டிவா வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக கிடைக்கும். அதாவது தற்போது நுழைவுத் தேர்வை மட்டுமே சிபிஎஸ்இ அடிப்படையில் கொண்டு வரப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் இது கொண்டு வரப்பட்டால் பாதிக்கப்படுவார்கள். இது குறித்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று பெரும்பாலான மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.